ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து அணி இந்திய அணியை பார்த்தாலே பயப்படுறாங்க. அவங்களோட தோல்விக்கே இதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் விளையாடினவே மற்ற அணி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாமே கொஞ்சம் அச்சப்படுறாங்க. ஏன்னா இந்திய அணி உலகில் தலை சிறந்த அணியாக T20 பொறுத்த வரைக்கும் வளம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம், கேப்டன் கூட சொல்லாங்க. கேரன் பொலார்டு பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. தோல்விக்கு இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா T20 தோல்விக்கு சில பல காரணங்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th T20 பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி தோற்றது இல்லாமல் தொடர இருந்துட்டாங்க. அது குறித்த கேரன் பொலார்டு என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு விளையாடணும் பயப்படுறாங்க. அது ஏன்னு தெரியல, ஏன் கண்டிஷன் மாறி இருக்கிறதுனால என்னமோ தெரியல. ஆஸ்திரேலியாவில் போய் விளையாடினா இங்கிலாந்து அணிக்கு நல்லா இருக்குது, இந்தியாவில் விளையாடினா எதனா குறை சொல்கிறாங்க, தோத்தாலும் எதனா குறை சொல்கிறாங்க. இதுதான் வழக்கமாக இங்கிலாந்து பண்ணுறது. எனக்கு ரொம்ப இதில் உடன்பாடு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஒரு வலுவான அணி, கன்சிடியூட்டாக 17 சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க. இது வேறு என்ன ரெக்கார்டு வேணும் ஒரு தலை சிறந்த அணி இந்தியாவில். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட ஃபியூச்சர் T20 ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாமல் இந்த அளவுக்கு அணி வளர்ந்துருக்குன்னா கண்டிப்பாக IPL ஒரு காரணம் சொல்லுவேன். ஏன்னா IPL மூலிமா தான் இந்த மாதிரி குவாலிட்டியான பிளேயர்லாம் இந்திய அணிக்கு கிடைச்சிருக்காங்க. கண்டிப்பாக 5வது T20 போட்டியும் இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரன் பொலார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. எஸ், அவர் சொல்கிறது இந்த ஆதரவாக எதுக்குன்னு தெரிதுங்களா? ஏன்னா அஷித் ராணாவை சிவன் துபேக்கு பதில் எடுத்துகிட்டு வந்தாங்க. தோல்விக்கு இங்கிலாந்து காரணம், இதுதான் காரணம், நாங்கள் தோற்றது இதுதான் காரணம், ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கிலாந்து ஃபேன்ஸோ, இங்கிலாந்து கோச்சோ, இங்கிலாந்து கேப்டனோ இதுதான் காரணமாக சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தோத்தாலே எதனா ஒரு காரணம் சொல்லுவீங்க இந்தியாவில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேரன் பொலார்டு நெக்கலாக பதில் சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம் அந்த விமர்சனத்துக்கு. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டுதுங்க. ஏன்னா இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த குறை சொல்கிறது விடவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம வேர்ல்டு கப்பில் தோத்தாங்க, நம்மக்கிட்ட குரூப் ஸ்டேஜ் கூட குவாலிஃபைட் ஆகாமல் வேர்ல்டு கப்பில் இந்த 2023 நடந்ததில் தோத்தாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இந்த கண்டிஷன் சரியில்லை, ரொம்ப காற்று மாசுவாக இருக்குது, ரொம்ப எங்களுக்கு ஃபுட்டு சரியில்லை, தண்ணி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஷித் ராணா எடுத்துகிட்டு வந்தது ஒரு காரணம் சொல்கிறாங்க. எப்போவுமே இங்கிலாந்து அன்றைக்கி இதுதான் வேலை. பட் நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாதுங்க, அடித்து தள்ளி போயிட்டே இருக்கணும். ஏன்னா அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா 5வது T20 போட்டி இந்திய அணி வெற்றி பெற்றா அதுக்கு எதனா ஒரு காரணம் சொல்லுவாங்க இங்கிலாந்து அணியோ, இங்கிலாந்து அணி ஃபேன்ஸோ இல்லை கேப்டனோ. அதனால் அது பெருசாக எடுத்துக்கூடாது. பட் இந்திய அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ICC ரூல்ஸ் இல்லாமல் எப்படிங்க அது அஷித் ராணா எடுத்துகிட்டு வருவாங்க? ஏன்னா கேப்டன் கிட்ட கேட்டிருப்பாங்க, நடுவர்கள் சேர்ந்து எல்லாம் முடிவு எடுத்துகிட்டு தான் வந்தாங்க. அஷித் ராணா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார். இப்போ அதனால தான் இவங்களுக்கு வயிறு எரியுது. முடிஞ்சிச்சிங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதான் இருக்கிற ரூல்ஸு. இந்திய அணி வெற்றி பெற்று சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த T20 போட்டி இந்திய அணி தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு கேரன் பொலார்டு சொல்லியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.